யானை எந்த விரட்டுறீங்களே? எந்த பக்கம் போவ? ஹாய்டா. வாடா தம்பி. ரெடியார். அந்த யோகேந்திரன் ஒரு சைக்கோ போலீஸியா, உஷாராரு. சரி சார். வக்கீல் கூட்டு போய் விலைக்கு சொல்லு. யோ, நான் தான் முன்னாலே சொன்னேன்ல. எங்க 2 பேருக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா பத்தியா? ஒரு சேட்டு பொண்ணை தூக்க போனடா, மாத்தி இவ்வளோ தூக்கிட்டு வந்துட்டேன். மன்னிச்சுக்கோன்னு சொன்னப்ப சிரிச்சா. அப்படியே பேசி பேசி பழகி லவ் ஆயிடுச்சு. எங்கேயோ மிச்சம் வச்சிருந்த பகை என்னை குறி வச்சிருக்காங்க. என்னை காப்பாத்திட்டு அவ போயிட்டா. லவ் பண்ண பொண்ணு நம்ம பக்கத்துல இருந்தா மனசு எவ்வளவு சந்தோஷப்படணும்னு தெரியும். அவன் நம்மளை விட்டு போயிட்டா மனசு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும்டா. அந்த பொண்ணு அவன் கூட இருந்தா உன் வாழ்க்கையை தலைகீழா மாறிடும்டா. என் வாழ்க்கையை ஏற்கனவே மேஜிக் மாதிரி மாத்திட்டீங்கண்ணே. எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம். உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. ஏய், இதெல்லாம் அந்த பொண்ணு உன் லவ்வை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்லு. முதல்ல அந்த பொண்ணை எங்கேயா வர சொல்லி உன் லவ்வை சொல்றா. ஐயோ, பயமா இருக்குண்ணே. ஏய், பயமா இல்லை வெக்கமா? தெரியல. இங்க பாரு, நீ அந்த பொண்ணுகிட்ட உன் லவ்வை சொல்ற, பக்கத்தில் நான் இருப்பேன். போதுமா? பயப்படாதடா. ஏதாவது சரியா வரலன்னா வேற பிளான் வச்சிருக்கேன். ஏன் இப்பவே உதறுது? இல்லைண்ணே, குளிருது. பொண்ணுங்களுக்கு தைரியமா இருக்க பசங்களை தாண்டா பிடிக்கும். வந்துட்டானா? மிஸ் ஆச்சு. நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். புரியுதா? கேஸை நீங்க முடிங்க. இவனை நான் முடிக்கிறேன். சொல்லாத. செய். ஏடா, உன் சைட்ல எல்லாம் ரெடியா? ரெடி சார். சத்யா காரில் பிரேக் பிடிக்காது. நம்ம லாரியும் ரெடியாக நிற்குது. பக்கா ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கும். ஒருவேளை ரவிது மிஸ் ஆனாலும் வந்து மிஸ் ஆகக்கூடாது. டவுட்டே வேணாம் சார், கன்ஃபார்மாக முடிஞ்சிடும். ஜனனி. ஏய், தைரியமா சொல்லு, நான் அங்க இருக்கேன். உட்காரு. இந்த சாரியில் சூப்பராக இருக்கேன். உன் கண் வழியாக பார்க்கும்போது நான் எனக்கே அழகாக தான் தெரியுறேன். என் கண் வழியாக நீ எப்படி பார்க்க முடியும்? போட்டாங்க. சரி, நீ பேசுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணும். இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற ப்ளஸ் மட்டும்தான் உனக்கு தெரியும். என் பாசிட்டிவ்ஸ் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட இருக்கிற மைனஸும் உனக்கு தெரியணும். பார்க்க ரொம்ப போல்டாக தெரிவேன், ஆனால் ரொம்ப எமோஷ்னல். அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். நான் ரொம்ப அடமெண்ட். கோவம் பயங்கரமாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பொய் சொன்னால் பிடிக்காது. அதுக்காக அவங்கக்கிட்ட பேசாமே இருந்திருக்கேன். ஓ. எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் உண்மையாக இருக்கணும் இல்லையா? நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நான் பார்த்த ஜனனி இது இல்லைன்னு உனக்கு தோணிடக்கூடாது. சரி, என்னை விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். நீ ஏதோ பேசணும்னு சொன்னால எப்போ சொல்ல? இல்லை, பெரிய விஷயம் எதுவும் இல்லை. நான் சும்மா தான் சொல்ல. இல்லை, நிஜமா இவன் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். இல்லை, அது என்ன இதுன்னா அதான் சொல்லு. என்ன? ஃபோன் அடிக்குது. ஒரே நிமிஷம், இம்பார்ட்டன்ட் கால். ஏய், என்னடா கொலன்னு சொல்ல வேண்டியதானே? அண்ணே, அவன் என்னை ரொம்ப நம்புறானே. இது வரைக்கும் செஞ்ச தப்பே போதுண்ணே. இதுக்கு மேலே அவகிட்ட போய் சொல்ல முடியாதுண்ணே. இந்த மாதிரி நீ சொதப்போன்னு எனக்கு தெரியும்டா. ஒரு நிமிஷம். சரி, அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில வா. ஜனனி, முக்கியமான கால். நான் உடனே போய் ஆகணும். நீ வாங்க, எமர்ஜென்சி. ப்ளீஸ் வாங்க. ஹலோ அரவிந்த். அடுத்த பிளான் ரெடி. அண்ணே,
அண்ணே இதுக்கு மேலே ஏமாத்த வேணாண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் சொல்றது கேளு, உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும், அவ்வளவுதான். ஆக்சிடென்ட்டா எனக்கா? அண்ணே வேணாம். ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி இருக்கும். அவ கண்ணு முன்னாடி நடந்தா அவ பக்கத்துல இருந்து பாத்துக்குவா. இது வரைக்கும் நான் போட்ட பிளான்ல தான் அவ இவ்வளவு தூரம் மாறி இருக்கா. சொதப்பாத, சொன்னதை செய். கழுத்துல ஃப்ராக்சர், ஸ்பைனல் இன்ஜரி வர சர்ஜரி பண்ண பிறகு தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். டாக்டர் ப்ளீஸ். அண்ணே சரிண்ணே. டேய், அந்த பொண்ணு எப்பரா இருக்கா? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? டேய் சாரிடா, போட்ட கணக்கு மிஸ் ஆயிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியாயிடும். விடுங்கண்ணே. இதுக்கு மேலே என்ன ஆகணும்? உங்களை நம்பி அவளை ஏமாத்துறதுக்கு கடவுள் நல்லா தண்டிச்சிட்டாரு. நான் வேணும்னடா பண்ண. நான் தான் வேணாம்னு சொன்னேன்ல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணீங்க. இப்ப என்னாச்சு? சும்மா அவ உயிருக்கு ஏதாவது ஆச்சு, முழு காரணம் நீங்க தான். டேய் அண்ணன் முன்னாடியே கையிட்டு பேசுறேன். சுமாரே பேசிட்டு இருக்க. டேய் இங்க பாரா, உனக்கு நல்லது நடக்கும் மனசா நம்பி தான் எல்லாமே பண்ணேன். அந்த பொண்ணு திடீர்னு குறுக்க வந்துட்டா. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஆமாண்ணே, எல்லாம் என் தப்பு தான். கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு பண்ணல, எல்லாம் என் தப்பு தான். என்னடா இப்படி பேச? விடுறா. நான் கண்டவனா? ஏய் வண்டிடுறா. என்னண்ணா உங்க முன்னாடி கை நீட்டி பேசுறா, சும்மா இருக்க சொல்றீங்க? ஏய், இன்னைக்கு அவன் இல்லைன்னா நம்ம புள்ள இல்லை. எடு. ஆண்டி டாக்டர் டாக்டர். ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம ஒவ்வொருத்தரை போய் பாருங்க. யூ வெல்கம். ரஞ்சினிமா. அரவிந்த் நில்றா. டேய் எங்கடா போற? அவ கண்ணை திறந்தது உன்னதானே தேடுவா. வா. இல்லடா போதும், எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிடு. நான் எங்கேயா காணாம போயிடும். இதெல்லாம் அவளுக்கு தெரியவா போகுது? எனக்கு தெரியும்டா. போடா, நீ எல்லா உண்மையும் சொல்றேன்னு வை. என்ன ஆகும்? செத்து பொழைச்சவளுக்கு இன்னொரு ஷாக் தருவ. தேவையா? வாடா. சாரி ஜனனி, நான் மொத்தமா தப்பு ஜனனி. நான் போய் மொத்தமா போய் உன்னை இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தேன்.
நான் உன் ஃப்ரெண்டாக இருக்க கூட தகுதியே இல்லாதவன். நீ என் கூட இருந்தா என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் உன் கூட இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு இப்போ புரியுது. போதும் ஜனனி, நான் போயிடுறேன். நீ சொன்ன மாதிரி அவனுக்கு பொறுத்துமே போயிடுறேன். உனக்கு ஒன்றும் ஆகலையே? உயிரே போயிடுச்சு. எனக்கு நடந்திருக்க வேண்டியது ஏன் இப்படி பண்ண? எத்தனையோ வெரைட்டியாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நான் என் லவ் இப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ. I'm in love with you, Arvind. Yeah. Good. மேடம், எனக்கும் ஜுரம் அடிக்குது. தொட்டு பார்த்துட்டு ஊசி போடுறீங்களா? இது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இல்ல. Now you're back to normal. சார் சார் ஓ சாரி பேஷண்ட் நினைச்சேன். அம்மா குந்தாணி பேஷண்ட் அங்க